கடகராசி. சவால் என்ற வார்த்தைக்குள்ளேதான் வாசல் என்ற வார்த்தையும் மறைந்திருக்கின்றது. எப்படி சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா முன்னோர்கள்? சவால் ஒரு வெற்றிக்கு, சவால் ஒரு வெற்றிக்கு, தோல்வி ஒரு வெற்றிக்கு எப்போதுமே துணையாக இருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே போனா நம்ம என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. தோத்துக்கிட்டே போனா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனாலதான் பல முறை என்ன பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதல்ல, சோமநாத் என்று சொல்லக்கூடிய குஜராத்ல 18 முறை படையெடுத்திருக்காங்க. அதோட இன்னும் சிறப்பான மந்திரமும் இருக்குது. ஓம் நமோ நாராயணா நமக என்ற மந்திரத்தை 18 முறை முட்டி போட்டுக் கொண்டு என் ஐயன் சர்க்குருநாதன், ஞானி, யோகி, வைணவத்தின் தந்தை, வழிகாட்டி ராமானுஜர் அவ்வளவு கஷ்டப்பட்டு 18 முறை முட்டி போட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறார். அத்தனை முறை தோல்வி. இன்னைக்கு அவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? இறையருளோட அவர் திருப்பாதத்தை வணங்குறோம் இல்லையா? அதே போல் உங்கள் சவால், உங்களுடைய தோல்வி, உங்களுடைய துன்பம், உங்களுடைய துயரம், உங்களுடைய எண்ணற்ற பல சொல்லற்கரிய சொல்லா துயரங்கள், கடகராசிக்கு சொல்லா துயரங்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கி இப்போது உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சனிப்பயிற்சி 29/3 அதாவது 30/3 வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக தந்தை வழி சொத்து, குறிப்பாக தந்தை வழி சொத்து, கொஞ்சம் பூர்வீக சொத்துக்கள், கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சொத்துக்கள், கொஞ்சம் வழக்குள்ள சொத்துக்கள் எல்லாம் தீர்வதற்கான வழி. எந்த வழியா இருந்தாலும் சரி எல்லாம் தீரும். ஏன்னா அஷ்டமத்துல இருந்து இப்ப வந்துட்டீங்க வெளியே, அஷ்டமத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குது, ஒரு வழிகாட்டுதல், நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சு விட்டது. உங்க தசாபத்தியை வைத்துக் கொண்டு உங்க ஜனனஜாதத்தை கணக்கீடு செய்து கொண்டால் நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்லதொரு பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா சனியும் சந்திரனும் எப்படிப்பட்டவங்கன்னு நிறைய நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு எந்த திசை வேணாலும் நடக்கலாம். சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சனி புத்தி, இதெல்லாம் நடக்கும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது இன்றியமையாதது. அந்த வகையிலே கடகராசி நேயர்களுக்கு தன்னுடைய நிலையை புரிந்து எல்லா சூழ்நிலையும் வெறுத்து கயிறு போட்டாச்சு. கயிறு போட்டு அந்த அந்த முடிச்சு போடுறது எனக்கு தெரியல, அந்த முடிச்செல்லாம் போட்டாச்சு. அப்படி அவ்வளவுதான், ஒரு ஜர்க்குதான் இல்லை, அந்த ஜர்க்குதான் இல்லை. அந்த அளவுக்கு முங்கிட்டீங்க, அந்த அளவுக்கு முங்கிட்டு இனி அதற்கு மாற்று கருத்து, அதற்கு வெவ்வேறான காரணங்கள் எல்லாமே மாறி தலைகீழாக வந்து உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம். விட்டுறாதீங்க. கடக லக்கணம் கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியை விட்டுறாதீங்க. ஒரு சிறப்பானதாக நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல தர்மத்தை கொடுக்கக்கூடியது. எங்கேயாவது இருக்கும் அஷ்டம் திசையில ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருப்பீங்க, அது வரக்கூடிய நேரம், அது வரக்கூடிய நேரம். அது சும்மா வராது. அதுக்கு வேண்டியதை செய்யணும்ல. அதுக்கு வேண்டியது திருவிசநல்லூருக்கு போங்க. அதுக்கு வேண்டிய திருவிசநல்லூர் பக்கத்துல கற்கடேஸ்வரர் கும்பிடுங்க, கற்கடேஸ்வரர் கும்பிடுங்க. கடகராசி நேயர்களுக்கு கற்கடேஸ்வரர் ரொம்ப அற்புதமான ஸ்தலம். திருவிசநல்லூருக்கும் போகலாம். எண்ணற்ற திருத்தலங்கள், மிக சிறப்பான திருத்தலங்கள் அதெல்லாம். அப்ப கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு தூண்டுதலை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எதை பொறுத்து? உங்க தசாபுத்தியை பொறுத்து, உங்களுடைய லக்கணம் தசாபுத்தியை பொறுத்து கண்டிப்பாக நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தல்ல. மேற்கண்ட திருத்தலங்கள் சென்று வாருங்கள். கொஞ்சம் அம்பாள் வழிபாடு பண்ணிக்கணும். கடகராசி நேயர்களுக்கு அம்பாள், சமயபுரத்தால் அம்பாள், காளிகாம்பாள், வெக்காளி அம்மன், அகிலாண்ட ஈஸ்வரி, வடிவுடை, திருவுடை, கொடியுடை, 3 உடை,
3 பேர் 3 அம்மனையும் ஒரே ஸ்தபதி செஞ்சது. இந்த மாதிரி நிறைய சிறப்பானது இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக திருவிடை, வடிவிடை, கொடியடி 3 அம்மனையும் தரிசிக்க. அதுக்குரிய நாளெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்க சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே நீங்க வந்துருக்கு எடுத்துக்கிறீங்க. அப்படி தரிசனம் செய்தால் நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. 50% உங்களுக்கு வெள்ளையை யூஸ் பண்ணுங்க. கடல் சார்ந்த தொழில், உங்களுக்கு நவதானிய தொழில், பூக்களான தொழில், கேட்டரிங்கான தொழில், கம்ப்ளீட்டா நீர் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாடு ஓடிடுங்க, சம்பாரிங்க. வெளிநாடு போங்க, சம்பாரிங்க. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்துருங்க. சிந்தித்த ஆற்றல் பெற்றவங்க, சிந்தித்த ஆற்றல் பெறக்கூடிய சீர்பூர்க்கும் தாங்க, சீர்பூக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சு, ஏன்னா நீங்க அப்படிப்பட்டிருக்கணும். ஒரு புல் பூண்டு கூட உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. வாய் பேசாது 3 அறிவு 4 அறிவு கொடுக்க நம்ம கீழே இருந்திருக்கிறோம் கடகராசிக்காரவங்க. இதை விட சிறப்பு என்ன வேணும்? இதை விட சிறப்பு என்ன வேணும் நேயர்களுக்கு? இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இப்போது உங்களுக்கு மீண்டும் 50%.